அப்படின்னு அவங்க மொத்த பணத்தையும் அவங்களே கொடுத்து இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை கொண்டு வர்றாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் என்னதுன்னா, அவங்ககிட்டையும் பணம் வாங்கிட்டு திமுகட்டையும் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. இந்த கிளி ஜோசியக்காரங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. கிளி ஜோசியக்காரன் பெட்டருங்க. அவன் வந்து கிளி என்ன சீட்டு எடுக்குதோ அதை சொல்லிவிடுவான். அவன் போய் சீட்டு எடுக்கிறது இல்லை. அவனுக்கு உள்நோக்கம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அந்த ஒரு பைசா தான் கிடைக்கும். ஒரு தடவை பார்த்தா வர்ற பைசா தான் கிடைக்கும். வேறு யாரும் அவனுக்கு பணம் தர மாட்டாங்க. கண்டிப்பாக. அதனால் அவன் நேர்மையாக இருக்கிறான். அவன் நியாயமாக இருக்கிறான். அவன் பழிக்குதோ இல்லையோ அவன் ஒன்றும் அதில் தகுடு தத்தனம் செய்கிறதில்ல. இவங்க பூரா தகுடு தத்தம் செய்கிறாங்க. கருத்து கணிப்புகள் கொண்டு வர்றது மூலமாக ஒரு கட்சியினுடைய கேடஸை பலவீனப்படுத்துகிறான். அவங்க மத்தியில் அவநம்பிக்கையை விதைக்கிறான். அவங்க மத்தியில் சோர்வை உண்டாக்குறான். அதான்